இன்னைக்கு நம்ம தி டார்க் ஹிஸ்டரி ஆஃப் த ரீஇன்கார்னேட்டட் வில்லனஸோட எபிசோட் 8 தான் பார்க்க போறோம். இதுல போன எபிசோட்ல எப்படி முடிச்சிருப்பாங்க, லாஸ்டா போலீஸ் வந்து ஏனா வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பான். அவளை வந்து விசாரிக்கணும்னு சொல்லிட்டு தனியா ஒரு ரூம்ல வைக்கணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பாங்களா. அப்ப வந்து ஏனா வந்து நான் கிளம்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி இருப்பா. அதுக்கடுத்து இதுல பாத்தீங்கன்னா அவ கிளம்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரூம் வழியா ட்ரெஸ் எல்லாம் கயிறு மாதிரி தொங்க விட்டு கீழே தப்பிச்சு போயிட்டு இருக்கிறா. ஏன்னா வந்து இவங்க கூட போனா மெனோவா அந்த ஃப்ரெண்டு பொண்ணை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு போக இதுல வேற பாதியில இந்த துணியை கிழிஞ்சி கீழே விழுந்து கிடப்பா. அப்படியே எந்திரிச்சு படுக்க ஓட ஆரம்பிக்கிறா. வெளியில தான் வந்து நம்ம பட்லரும் அந்த போலீஸும் நின்றுட்டு இருப்பாங்களா. இங்க இன்னும் இவ ஆளை காணும்னு சொல்லிட்டு சோல் பார்த்துட்டு இருக்க. அதோட இந்த போலீஸ் அவன் பாட்டுக்கு கிளம்பி போறான். எங்க போறீங்கன்னு சொன்னா எனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போறான். பார்த்தா அப்படி இங்க நம்ம ஹீரோயினியை கட்டுறாங்க. அந்த ரோசா டச்சஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த பொண்ணுங்களெல்லாம் கடத்தி ஒரு பேஸ்மெண்ட்ல தான் வச்சிருப்பாங்க கதைப்படி. ஆனா அது எங்க இருக்குன்னு இவளுக்கு சுத்தமா தெரியல. அதனால சரி அதை தேடுவோம்னு சொல்லிட்டு ரூம் ரூமா அவ தேடிட்டு இருந்தா கரெக்டா போலீஸை பார்த்துடுறா. அந்த போலீஸுக்கு தெரிஞ்சிருச்சு எப்படியோ ஏன்னா தப்பிக்க போறான்னு சொல்லிட்டு தான் இவனும் இங்கிட்டு துரத்திட்டு வந்திருக்கிறான். அதை பார்த்தோன்னே இவன் வேகமா ஓட அவனும் துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்க. கடைசியா பார்த்தா ஒரு டெட் எண்டு அங்க வந்து பிடிச்சிடுறான். நீ தப்பிச்சு போகலான்னு பார்த்திருக்கில்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஹீரோயினி எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சிடுறா. இங்க பாரு இந்த பார்ட்டி கூப்பிட்டுருக்காங்கல்ல டச்சஸ் ரோசா, அவங்க தான் வில்லி, அவங்க தான் வந்து எல்லாரையுமே கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே இவனால நம்ப முடியல. ஏன்னா வந்து அவன் நம்ப மாட்டான். டச்சஸ் எவ்வளவு நல்லவங்க தெரியுமா, இது மாதிரி பொண்ணுங்க தொலைஞ்சு போறாங்கன்னு சொன்னோன்னே அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அழுதாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்றான். அவங்க அவ்வளோ நல்லவங்க, அவங்கள போய் இப்படி பேசுறியே அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோயினை பிடிச்சி திட்ட. அப்பதான் இவ சொல்றா, சரி நீ நம்பினாலும் சரி நம்பலாட்டியும் சரி ஆனா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. நம்ம வந்து டஞ்சனை கண்டுபிடிச்சிட்டா போதும். அங்கதான் அவங்க எல்லா பொண்ணுங்களையுமே அடைச்சு வச்சிருக்காங்க. அந்த டஞ்சனை மட்டும் நம்ம தேடி கண்டுபிடிப்போம். அப்படி நான் சொல்றது ஒருவேளை தப்பா இருந்து அவங்க வந்து நல்லவங்களா இருந்தாங்கன்னா நீ வந்து என்ன கைது பண்ணிக்கோ. நீ வந்து என்ன தூக்கு தண்டனை கூட கொடுக்கலாம். எல்லாத்துக்குமே நான் சம்மதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீல் போட்டுக்கிறா. போலீஸும் அதை கேட்டுட்டு சரி உனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்கு. ஏன்னா வந்து இந்த புயல் போயிட்டு இருக்குல்ல வெளியில தான். அந்த புயல் வந்து மறுநாள் முடிஞ்சிரும். அது வரைக்கும் உனக்கு டைம். அதுக்குள்ள நீ வந்து கண்டுபிடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இவனும் ஒரு டீல் போட்டுட்டு இவங்க 2 பேருமே டஞ்சன் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஒண்ணா சேர்ந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் கட்டுறாங்க. அங்க வந்து போலீஸ் டீம் வந்துருது. வந்துட்டு எங்க இன்னும் ஏனாவ காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கினஃபோர்டு தான் பதில் சொல்லிட்டு இருக்கான். ஏனாவ வந்து ரூம்லயே காணும், அவ எங்க போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவ வந்து கயிறு போட்டு தப்பிச்சிருக்கா. அப்பனா இந்த பொண்ணுங்களாம் தொலைஞ்சு போறதுக்கு காரணமே இயானா தான். அவ ஏதோ தப்பு பண்ணிருக்கா. அதனாலதான் அவ வந்து நம்மள்ட்ட இருந்து தப்பிச்சு போக பாக்குறான்னு சொல்லிட்டு போலீஸுக்கெல்லாம் நம்ம ஹீரோயின் மேல சந்தேகம் இன்னும் ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சிருது. அப்படியே எங்க கட்டுறாங்க. இவங்க எவ்வளவு தேடியும் டஞ்சனை கண்டே பிடிக்க முடியல. அப்பதான் இயானா வந்து யோசிச்சு பாக்குறா. அந்த அக்கா பொண்ணு சொல்லியிருப்பால டச்சஸ் வந்து டீ குடிக்க என்ன கூப்பிட்டாங்க, நீனே எனக்கு துணைக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறப்ப தான் இவ வந்து ஃப்ரெண்டை பார்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. அதனால அந்த அக்கா பொண்ணு மட்டும் தானே பேருப்பா. ஏன் அக்கா பொண்ணு வந்து அந்த வில்லி வந்து கடத்தல, ஏன்னா வந்து அவ அழகான பொண்ணுங்களை பிடிக்கிறது தான் டார்கெட்டே, நம்ம அக்காவையும் கடத்திருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்டே டவுட் கேட்கிறா. இது மாதிரி ஒரு கடத்தல்காரன் தான் கடத்த போற விக்டிம் பக்கத்திலேயே இருந்தும் கடத்தாம இருந்தான்னா அதுக்கு என்ன அர்த்தம், என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்பதான் போலீஸ் சொல்றான், மேபி கூட இன்னொருத்தர் யாராச்சும் இருந்திருக்கலாம், அதனால அவனுக்கு வாய்ப்பு கிடைக்காம இருந்திருக்கலாம் கடத்துறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றப்பதான் சோலும் கூட தானே இருந்தான். அதை யோசிச்சு பாக்குறா. ஓ அப்பனா அந்த டீ குடிக்க வந்து ஒரு கார்டனுக்கு தான் வர சொல்லியிருப்பா. அப்படியே நம்ம அக்கா வந்து கடத்திடலாம் அங்கேயே வச்சுருந்தா அவ யோசிச்சிருப்பா. அப்ப நம்ம கார்டன் போனா டஞ்சன் அங்கதான் எங்கேயாச்சும் பக்கத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸையும் கூட்டிட்டு அந்த கார்டனுக்கு போயிடுறா. இது வந்து பிரைவேட்டான கார்டன், அந்த டச்சஸ்க்குன்னே உள்ளது. இங்க வந்து நாங்க முன்னாடியே சர்ச் பண்ணிட்டோம், எதுவுமே இங்க கிடைக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு இருக்கான். ஏதாச்சும் இருக்கும், இந்த புதற்குள்ள ஏதாச்சும் பிடிச்சி இழுத்தா சீக்கிரட்டா டோர் திறக்கலாம், என்ன வேணா இருக்கும், ஏதாச்சும் பிடிச்சி ஆட்டிப்பாரு இழுத்துப்பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இவ பாட்டுக்கு சொல்லிட்டு புதரெல்லாம் போட்டு நோண்டிட்டு இருக்கா. அப்பதான் அங்க ஒரு சிலை இருக்கும். அந்த சிலைய பார்த்துட்டு இது ஏன் என்னைய பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பினா திரும்பிடுது. அதே மாதிரி அங்க ஒரு ஃபவுண்டைன் இருக்கும். அதுக்கு கீழே தான் ஒரு சீக்ரெட் டோரே இருக்கு. அங்கதான் டஞ்சனே இருக்கு. வழி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அதுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்லயே பார்த்தா அந்த டச்சஸ் ரோசா தான் நிஜமான வில்லி. பார்த்தா ஹீரோயினையும் அந்த போலீஸையும் புடிச்சு கட்டி போட்டுட்டா. என்ன என்ன நினைச்சு உள்ள வந்தீங்க, எப்படி இப்போ உங்களுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நிறைய பொண்ணுங்களை வந்து இது மாதிரி பறவைங்க மாதிரி கூண்டுல அடைச்சு வச்சிருக்கா. இது மாதிரி அழகான சின்ன பொண்ணுங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களை கிஸ் எல்லாம் பண்றா. அப்படியே அவங்க பாத்துட்டு இருக்காங்க. உன் தங்கச்சி கூட இங்கே தான்டா இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவன்
எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். தங்கச்சி கத்துறா, மெனோவாவும் அங்கதான் இருக்கிறா. வேணா போலீஸ் கத்திட்டு இருக்கா, உங்களை நான் என்ன நினைச்சேன், என்ன நீங்க இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அவ பாட்டுக்கு முன்னாடி வந்துட்டு, உன் தங்கச்சி எல்லாம் நான் வந்து அழக ரசிச்சுட்டேன், நீ எப்படி இருக்கேன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவனை கிஸ் பண்ணிட்டு அவன் ட்ரெஸ்ஸை கழட்டலாம் பார்த்தா கழட்ட முடியல. ஹீரோயினி, உன்னால அவ ட்ரெஸ்ஸை கழட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. என்னன்னா, இப்போ நீங்க மோஸ்ட்லி அனிமேஸ்ல பாத்தீங்கன்னா கண்ணா பண்ணான்னு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அதை எப்படி கழட்டுவாங்க, எப்படி மாட்டுவாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அது ஒரு ஃபேஷன். அது மாதிரி தானே அவங்க ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அது மாதிரி தான் இவளும் சின்ன பிள்ளையில இவ இஷ்டத்துக்கு ட்ரெஸ்ஸை வரைஞ்சி வச்சிருப்பா. எப்படி கழட்டுவாங்க மாட்டாங்கன்னு இவளுக்கெல்லாம் தெரியாது. அந்தந்த கேரக்டருக்கு மட்டும்தான் அவங்களோட ட்ரெஸ்ஸை எப்படி கழட்டுறதுன்னு தெரியும். இந்த டச்சஸுக்கு தெரியாதுல்ல, அதான் சொல்லிட்டு இருக்கா, உன்னால கழட்ட முடியாதுடி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த டச்சஸும் பார்த்துட்டு இருக்கா. ஓ, உன் பார்ட்னரை வந்து சேஃப்டியா கொண்டுட்டு வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இந்த ஏனாட்ட வந்து இந்த டச்சஸ் சொல்றா. இது மாதிரி நீனும் நானும் ஏன் ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்க கூடாது, எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும், உங்க அக்காவை உனக்கு பிடிக்காது, அழகான பொண்ணுங்களை பார்த்தா உனக்கும் பொறாம, அவங்களெல்லாம் உனக்கு பிடிக்காது இல்ல, பேசாம நீ வந்து என் கூட சேர்ந்துற, நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அழகான பொண்ணுங்களா கடத்துவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இவ வந்து ஐடியா கொடுத்துட்டு இருக்கா. கதைப்படி இருக்க ஐயா நான் ஓகே சொல்லுவா. இதான் நம்ம ஹீரோயினி ஆச்சு. அவ சொல்லிடுறா, நான் வந்து ஒன்றும் முன்னாடி மாதிரிலாம் கிடையாது, நான் எப்பயோ மாறிட்டேன், நீனும் பார்க்கறதுக்கு என்ன மாதிரியே இருக்க, நான் எப்படி முன்னாடி இருந்தனோ, அழகுன்னா அந்த வெளியில இருக்கிறது தான் அழகு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளதான் அசிங்கமே இருக்கும், அதை நம்ம தெரியாம வாழ்ந்துகிட்டு இருப்போம், அது மாதிரிதான் நீனு இருக்குன்னு சொன்னோன்னே பலார்னு ஒரு அறை விட்டுட்டு, நீ ஒன்னே என் கூட சேர தேவையில்ல, உன்னை வந்து நான் என் அழகுக்காக யூஸ் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. என்ன பண்ண போறான்னா, இவதான் வந்து அழகா இருக்கிறதுக்காக ரத்தம் குடிப்பான்னு சொல்லியிருந்தாங்கல்ல கதைப்படி, அது மாதிரிதான் சொல்றா. உன் ரத்தத்தை குடிச்சு என்னோட அழகை ஏத்திக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ குடிக்க போக அப்படியே ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா, ஆகா இவன் ரத்தத்தை குடிச்சே கொன்னுருவாளே, கதைப்படி எப்படி போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம அக்கா பொண்ணு வந்து கதைப்படி இந்த டச்சஸ் வந்து கடத்திருப்பா. இது மாதிரி அவ கடத்தி வச்சிருக்கப்ப நம்ம அக்காவோட ஆளுங்க எல்லாரும் சேவகர்கள்லாம் வந்து அக்காவை காப்பாத்திடுவாங்க. அப்பதான் இந்த டச்சஸ் வந்து ஒரு உண்மையை சொல்லுவா, அவ ஏன் இப்படி மாறி போனான்னு சொல்லிட்டு. என்னன்னா, இந்த டச்சஸ் ரோசாக்கு ஒரு தங்கச்சி இருந்திருப்பா, குட்டி பொண்ணு, ரொம்ப அழகா பாசமா, ரொம்ப ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசமா, ரொம்ப வந்து நெருக்கமா தான் வாழ்ந்திருப்பாங்க. அப்ப அந்த தங்கச்சி பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம கிடப்பா, சாக போற நிலைமை. அப்ப அந்த தங்கச்சி பொண்ணு வந்து அக்கா கிட்ட சொல்லியிருப்பா, நீ இதே மாதிரி எப்போதுமே அழகா இருக்கா அப்படிங்கிற மாதிரி இந்த டச்சஸ் ரோசா கிட்ட சொல்லிட்டு இறந்து போயிருப்பா. அதனாலதான் இந்த டச்சஸ் ரோசா என்ன பண்றா, நம்ம தங்கச்சி சொல்லிட்டு போயிட்டா நம்ம எப்போதும் அழகா இருக்கணும்னு சொல்லிட்டு, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அது மாதிரி பழைய ரிச்சுவல்லாம் இருக்கான், இந்த மாதிரி அழகான பொண்ணுங்க ரத்தத்தை குடிச்சா எப்போதுமே நம்ம அழகா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி. அதனாலதான் இவளும் இந்த மாதிரி சின்ன சின்ன அழகான பொண்ணுங்களா கடத்திட்டு வந்து ரத்தத்தை குடிக்கலான்னு வச்சிருக்கா. அப்படி அந்த கதையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அக்கா வந்து ஒரு டைலாக் வந்து அந்த வில்லி கிட்ட சொல்லியிருப்பா, அதான் டச்சஸ் ரோசா கிட்ட. என்னன்னா, அதே வார்த்தைகளை இப்ப நம்ம ஐயானா அந்த டச்சஸ் ரோசா கிட்ட சொல்றா. நீங்க இப்படி பண்றதெல்லாம் பார்த்தா உங்க தங்கச்சி வந்து சந்தோஷப்பட மாட்டா, அதோட அவ அழகா நீங்க இருக்கணும்னு சொன்னது உங்க மனச, உங்களோட அந்த எண்ணங்கள் வந்து எப்படி நீங்க அவளை பத்திரமா பார்த்துக்கிட்டீங்க, அந்த விஷயத்த தான் அவ வந்து அழகுன்னு சொன்னா, அவ வந்து உங்களோட உடல் அழக சொல்லல அப்படிங்கிற மாதிரி அந்த அக்கா பொண்ணு வார்த்தைகளை சொல்லி முடிச்சிருப்பா. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த டச்சஸும் மனம் மாறி, இது மாதிரி நான் இது மாதிரி தப்பெல்லாம் திரும்பி செய்யவே மாட்டேன்னு சொல்லிட்டு திருந்திருப்பாங்க. அதே மாதிரி இவ டைலாக் எல்லாம் சொல்லிட்டாளா, அதே மாதிரி ரோசா டச்சஸும் அப்படியே அதிர்ச்சியா நிக்கிறாங்க, உனக்கு எப்படி அந்த வார்த்தைகள்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷம், ஆகா நம்ம அக்கா சொன்ன டைலாக்க சொன்னோன்னே இவ இப்ப மனசு மாறிடுவா, பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா ரோசா டச்சஸ், இந்த வார்த்தைகளை உன்ன மாதிரி அசிங்கமான ஒருத்தி சொல்லக்கூடாதுடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செயத்தை எடுக்க, கூட இருக்க போலீஸ், என்ன பண்றீங்க டச்சஸ், நீங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது, போலீஸ் பார்த்தா என்ன ஆகும், போலீஸ் உங்களை பிடிச்சிருவாங்க நீங்க பண்ண தப்புக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உனக்கு இன்னுமாடா புரியல, உங்க 2 பேருக்கு மட்டும்தான் இந்த டஞ்சன் இருக்கிறதும் நான் தான் வில்லிங்கிற உண்மையும் தெரியும், இப்போ உங்க 2 பேரையும் இங்க வச்சே நான் முடிச்சிருவேனே, எப்படா வெளில தெரியும் உண்மை அப்படிங்கிற மாதிரிலாம் இவ பேசிட்டு அப்படியே நம்ம ஹீரோயினியோட ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு விட்டுருவா. அப்படியே இவ்வளோ ஓங்கி வெட்டலான்னு ஓடி வரப்ப கரெக்டா பார்த்தா ஒரு துப்பாக்கி சவுண்டு. என்னடான்னு பார்த்தா இவன் வந்து கைவிலங்கு மாட்டி இருந்தாங்கல்ல, அதுல இருந்து கஷ்டப்பட்டு கையை உருவிருக்கான், அதனால மணிக்கிட்டெல்லாம் அப்படியே ரத்தம் ஒழுகுது. இவனோட கன்னை எடுத்து தான் சுட்டிருக்கான். திருப்பி என்னால கன்னை யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா 2 கையுமே செம்மையா வலிக்குதான். அதனால கிடைச்ச சான்ஸ்ல நீ எந்திரிச்சு ஓடிறியானா, ஓடி போயிட்டு கேப்டன்கிட்ட சொல்லி உதவிக்கு ஆளை கூட்டிட்டு வா, நான் வந்து அது வரைக்கும் இந்த இவளை பாத்துக்கிறேன் டச்சஸ் ரோசாவை, அதோட இந்த ட்ரெஸ்ஸோட என்னால வெளில போக முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரி ஏனா பத்தி சொல்ல, ஏன்னா வந்து இப்படிலாம் உட்காந்துருக்குற அறகுறையா, இல்ல நான் போய் உதவிக்கு ஆளை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் ஏன்னா எந்திரிச்சு ஓடுறா.
அப்ப பார்த்தா இவன் வந்து துரத்திட்டே வந்துகிட்டு இருக்கான் அந்த டச்சஸ் ரோசா. அந்த போலீஸ் வந்து தடுக்கலான்னு பார்த்தா அவனே அடிச்சு போட்டுறா. இதுல பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா தப்பிக்கிறது. போயிட்டு அங்க படிக்கட்டுல வாரி விழுந்துடுறா. ஏன்ச்சு பார்த்தா அந்த மெனோவா கழுத்துலயும் அந்த போலீஸ் தங்கச்சி கழுத்துலயும் இந்த வில்லியோட அடிமைகள் வந்து கத்தி வச்சுட்டு இருக்காங்க. நீ வந்து ஒரு அடி எடுத்து வச்சு வெளில போனாலே உங்க 2 பேரோட கழுத்தையும் வெட்டி போட்டுருவேன். அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினியா அப்படியே பார்த்துட்டு இருக்கா என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு. அதோட இவன் கத்திட்டு இருக்கான் போலீஸ். நீ போயிரு, நீ போயிரு, போய் உதவி கூட்டிட்டு வா, போ போன்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த டச்சஸுக்கு செம்ம கோவம். இவனை வெட்டலான்னு வரப்ப கரெக்டா ஏனா ஓடி வந்து இவனை இழுத்துட்டு போயிடுறா. அப்படியே 2 பேரும் உட்காந்துருக்காங்களா, நீ எதுக்கு திரும்பி வந்த, ஓடி இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி இந்த போலீஸ் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே ஏனா பார்க்க இவனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. உதவி செய்ய வந்துட்டாளேன்னு சொல்லிட்டு அவள ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அடுத்து இங்க பார்த்தா அந்த டச்சஸ் சொல்லிட்டு இருக்கா. நீ வந்து அப்படியே போயிருந்திருக்கலாம் தப்பிச்சு. ஆனா பாரு திருப்பி வந்து நீ என்ன பண்ண போற? உன்னால என்ன பண்ண முடியும்? இப்படி என்ட்ட மாட்டிக்கிட்டியே அப்படிங்கிற மாரிலாம் சொல்ல, ஹீரோயினி மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இருக்கா. பாஸ்ட் லைஃப்ல வந்து இவ வந்து சாதா மனுஷியா மனித உலகத்துல தானே வாழ்ந்தா. அப்படி ஒரு நார்மலான வாழ்க்கைய நான் வாழ்ந்திருக்கலாம். ஆனா நான் இந்த உலகத்துல ஒரு பவர்ஃபுல்லான வில்லனஸ் யானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏன்ச்சு நிக்க அப்படியே இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் அடுத்த திங்கட்கிழமை வந்துரும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.